விஜய் அவர்களுடைய இன்னைக்கு நடந்த இந்த நாகப்பட்டினம் சந்திப்பு அப்படின்றது அவருடைய அந்த அரசியல் முதிர்ச்சியை ஓரளவுக்கு காட்டுது. திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு தலைவலியை இன்னைக்கு விஜய் வந்துட்டாரு. திமுகவுடைய அஸ்திவாரத்தை திரு விஜய் வந்து நீங்க ஆட்டங்கான செஞ்சிருக்காரு. எப்படி ஒரு பக்கம் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் திமுகவை கொள்கை ரீதியாகவே வந்து வேரோட வந்து அழிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரோ, கிட்டத்தட்ட அண்ணன் சீமான் அவர்கள் திமுகவுடைய கொள்கையை வேரோட அழிக்க வந்து தொடங்கிட்டாரு. இலங்கையில வந்து ஈழத்தமிழர்களுக்காகவும் நம்முடைய மீனவர்களுக்காகவும் பார்த்து நாகப்பட்டினம் வந்து போராட்டத்தை வந்து மேற்கொண்டவர். அப்போ இயல்பாவே அவர் நாகப்பட்டினத்தோடும் மீனவர்களோடும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் ஆன ஒரு நபராக இருந்தாரு. சொல்ல போனா திரு விஜய் அவர்கள் வருகின்ற 2026 தேர்தலில் நாகப்பட்டினம் தான் நிற்பாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப யூகமா பேசப்பட்டது. இன்னைக்கு கிட்டத்தட்ட அது வந்து உறுதியாயிட்டு இருக்கு. திரு விஜய் அவர்கள் அந்த திமுக மீது மக்கள் வைக்கக்கூடிய நம்பகத்தன்மையை உடைக்கிறாரு. நீங்களாம் ஒண்ணுமே கிடையாதா, நீங்க வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கூட்டம், ஒரு குடும்பமே சேர்ந்து கொள்ளையடிக்குது, ஒட்டுமொத்த திமுகன்ற குடும்பம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய கனிமூலங்கள், சொத்து, அரசியல் சொல்லிட்டு எல்லாத்தையுமே நீங்க கொள்ளையடிக்கிறீங்க அப்படின்னு அந்த திமுக குடும்பத்திற்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மக்கள் மொழியில அந்த மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறாரு திரு விஜய்.